அருமையானவர்களே, இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உங்களோடு கூட சேர்ந்து தேவனை துதிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கும் எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனத்துல கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். அது என்ன வசனம் அப்படின்னு நாம பார்ப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்துல மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அது ஆசீர்வாதமான மழையாய் பெய்ய போகிறது. அந்த நல்ல வார்த்தையை நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்ற காலத்துல கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதுனதின் காலத்துல அதுனதினை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் நமக்கு ஒருவர் உண்டு. காலத்தை தம்முடைய கரத்துல வைத்திருக்கிற ஏக சக்கராதிபதி ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து நல்லதொரு வார்த்தையை இன்றைக்கு சொல்லுகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்துல உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் அப்படியே செய்து முடிக்க போகிறார். அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற இந்த நாளில கர்த்தர் உற்ற நேரத்துல, ஏற்ற வகையில, சரியான சமயத்துல கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை செய்து முடிக்க போகிறார். இன்னும் கூட இதை கொஞ்சம் விவரமா பேசணும், இன்னும் கூட இதை நாம விவரமா பேசணும்னா, உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். பள்ளி படிப்போ, கல்லூரியில சீட்டோ, இல்ல என் பிள்ளைக்கு திருமண காரியமோ, எதுவோ நான் எதிர்பார்க்கிறது நடக்குமா அப்படின்னு ஏங்கி நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தான் உங்க அருகாமையில் ஒருவர் நிற்கிறார். அவர் உங்களுக்கான ஒரு நல்ல வார்த்தையை, நம்பிக்கை தரும் வார்த்தையை சொல்றாரு. ஏற்ற நேரத்துல நான் உங்கள் தேசத்தின் மீது மழையை பொழிய பண்ணுவேன். அது சாதாரணமான மழையா இருக்க போவதில்லை, அது ஆசீர்வாதமான மழையா இருக்கிறது என்று எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனத்திலே வாசித்து அறிந்து கொள்கிறோம். நாம ஜெபிப்போம். இன்றைக்கு கர்த்தர் சொன்னபடியே ஏற்ற நேரத்தில் அவருடைய பலத்த கரம் உங்களை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். அருமையான தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுநாதா, இப்பொழுது ராஜா, நீர் தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக குடும்பத்தாருக்கு அந்த குடும்பத்துல எதிர்பார்த்திருக்கிற பெரிய நன்மைகளை உற்ற நேரத்துல, ஏற்ற சமயத்துல, தக்க வேலையில நீர் செய்ய போகிற கிருபை வரங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, நீரே நடத்துங்க. இந்த நாள் முழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்க கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். அருமையானவர்களே, ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில நடத்த நல்லவராயிருக்கிறார். ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.